தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1440 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 8300 ரூபாய்க்கும், சவரன் ஒன்று 66,400 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தின் கடன் அளவு ரூபாய் 9,30,000 கோடியாக உயரும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. 2025-26 ஆண்டில் ரூபாய் 1,62,96,000 கோடி அளவுக்கு மொத்த கடன் பெற திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். இரண்டாயிரம் ஏக்கரில் சென்னைக்கு அருகில் உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரம். சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. பொதுமக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்திடும் வகையில் ஒருங்கிணைந்த புதிய நகரங்களை உருவாக்குவது மிகவும் பொருத்தமானது எனும் நகரமைப்பு வல்லுநர்களின் கருத்தை ஏற்று முதற்கட்டமாக சென்னைக்கு அருகே ஓர் புதிய நகரம் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும். சென்னையில் 6வதாக 350 கோடி ரூபாயில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படும். கோவளம் அருகே 4300 ஏக்கர் பரப்பளவில் நீர்த்தேக்கம் அமைய உள்ளதாக பேரவையில் அறிவிப்பு. சென்னைக்கு அருகே அமைந்துள்ள கோவளம் உப வடிநிலத்தில் பருவகாலங்களில் கிடைக்கும் வெள்ள நீரின் ஒரு பகுதியை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டத்தில் பழைய மாமல்லபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் 4375 ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் சுமார் 1.6 டிஎம்சி கொள்ளளவில் ஆண்டிற்கு 2.25 டிஎம்சி அளவிற்கு வெள்ள நீரினை சேமிக்கும் வகையில் சென்னையின் 6வது நீர்த்தேக்கமாக புதிய நீர்த்தேக்கம் ஒன்று நீர்வளத்துறைக்கு 9,460 கோடி நிதி ஒதுக்கீடு. எரிசக்தி துறைக்கு 21,168 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் அறிவிப்பு. சென்னை பெருநகர மக்களின் குடிநீர் தேவை குறிப்பிடத்தக்க அளவில் நீண்ட காலத்திற்கு நிறைவு செய்யப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9,460 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எரிசக்தி கொள்கை இன்டகிரேட்டட் ரெனியூவபிள் எனர்ஜி பாலிசி வெளியிடப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 21,178 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு 46,767 கோடி ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 8,494 கோடியும் ஒதுக்கீடு. ரூபாய் 2,500 கோடி மதிப்பில் கல்வி கடன் வழங்க இலக்கு நிர்ணயம் செய்துள்ளதாகவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. உயர் தொழில்நுட்பத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் கற்பித்தல் சூழலை நவீனமாக்கிட இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. 2025-26 ஆண்டில் 2000 பள்ளிகளுக்கு 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கணினி ஆய்வகங்கள் மேம்படுத்தப்படும். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கூடுதலாக 13,807 கோடி ஒதுக்கீடு. மகளிர் விடியல் பயணத்திற்கு 3,600 கோடியும், புதுமை பெண் திட்டத்திற்கு ரூபாய் 420 கோடி ஒதுக்கப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு. மகளிர் நலன் காக்கும் இத்திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 13,807 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கு 12,964 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சென்னை, மதுரை, கோவையில் 1,125 மின் பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. இந்த வரவு செலவு திட்டத்தில் மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கான 3,600 கோடி ரூபாய், மாணவர்களுக்கான பேருந்து கட்டண மானியத்திற்காக 1,782 கோடி ரூபாய், டீசல் மானியத்திற்காக 1,857 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 12,964 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓசூர் விருதுநகரில் 400 கோடி ரூபாயில் டைடல் பூங்கா அமைக்கப்படும்.
ஓசூரை ஒட்டி அறிவுசார் பெரு வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. 25 ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் டைடல் பூங்காவை அமைத்து தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்ட நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வகுத்து தந்த தகவல் நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டின் அனைத்து நகரங்களும் இணைந்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓசூரில் 5 லட்சம் சதுரடி பரப்பில் உயர்தர அலுவல வசதிகளை கொண்டு 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றும், விருதுநகர் மாவட்டத்தில் புதிய மினி டைடல் பூங்கா ஒன்றும் அமைக்கப்படும். மதுரை, மேலூர், கடலூரில் காலனி தொழிற்சாலை 750 கோடி ரூபாயில் அமைக்கப்படும். சூலூர் மற்றும் பல்லடம் பகுதிகளில் செமி கண்டக்டர் இயந்திர பூங்கா அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. விளையாட்டுத்துறைக்கு 572 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. மாணவர்களிடையே சதுரங்க விளையாட்டை ஊக்குவிக்க பள்ளி பாடத்திட்டத்தில் சதுரங்கம் சேர்ப்பதற்காக பாடத்திட்டம் மாற்றப்படும் எனவும் தகவல். பல்வேறு மலையேற்ற வீரர்களின் பெருங்கனவான உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை புரியும் தமிழ்நாட்டை சார்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 572 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உலக தமிழ் ஒலிம்பியாட் போட்டி இனி ஆண்டுதோறும் நடத்தப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் எனவும் தகவல். தமிழ் செம்மொழியின் பெருமையினையும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினையும் உலகத்தமிழ் இளைஞர்களிடையே பரவிடச் செய்திடும் நோக்கத்தில் தமிழ்நாடு மட்டுமின்றி இதர இந்திய நகரங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் உலகத்தமிழ் மையங்களில் பயின்றிடும் மாணவர்களும் பங்கேற்கும் வகையில் கணினி வழி தேர்வு முறையில் உலகத்தமிழ் ஒலிம்பியாட் போட்டி இனி ஆண்டுதோறும் நடத்தப்படும். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு உதவித்தொகை வழங்க 381 கோடி மானிய நிதி ஒதுக்கீடு. இலங்கை சிறையில் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தின உதவித்தொகை 500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. மீன்பிடிப்பு குறைவு மானியம் 1,79,147 மீனவர்களுக்கு தலா 6,000 ரூபாய் வீதமும், மீன்பிடிப்பு குறைவு காலத்திற்கென சேமித்து வைப்பதை ஊக்குவிக்க 2,10,850 மீனவர் மற்றும் 2,03,290 மீனவ மகளிருக்கு தலா 3,000 ரூபாய் வீதமும், மீன்பிடி தடைக்காலத்தில் 1,98,923 மீனவர்களுக்கு ஒன்றிய சாதி பாகுபாடு அற்ற ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது வழங்கப்படும். தலா 1 கோடி என 10 ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையுடன் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளமாக பட்ஜெட் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். விளிம்பு நிலை மக்களை அரவணைக்கும் பல திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது. கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்று காகிதத்தால் பட்டம் விடும் பாசாங்கு வேலை. திமுக அரசின் 2025-26 பட்ஜெட் மக்களை மறந்த பட்ஜெட் என்றும் தாவேகா தலைவர் விஜய் விமர்சனம். எந்த ஒரு தேசிய சின்னத்தையோ அவற்றை குறைத்து மதிப்பிடும் எண்ணமோ எங்களுக்கு இல்லை. இந்திய ஒருமைப்பாட்டிலும் வளர்ச்சியிலும் நாங்கள் பெரும் மதிப்பு கொண்டுள்ளோம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி.
ரூபாய்க்கான குறியீடு இடம்பெற்றுள்ள கலைஞர் நூற்றாண்டு நாணயங்களை திமுக வீசி எறிந்து விடுமா என அன்புமணி கேள்வி. நாடகங்களை நடத்துவதற்கு பதிலாக தமிழகத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். மார்ச் 16ஆம் தேதி பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த சீமானுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி. அரசியல் கட்சிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க இனிவரும் காலங்களில் கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உத்தரவு. பள்ளி கட்டடங்களுக்கு தனியார் மூலம் தீயணைப்பு தடையில்லா சான்று பெற வகை செய்யும் அரசாணையை எதிர்த்து வழக்கு. தமிழக அரசு ஏப்ரல் 9ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை மத்திய சிறையில் போலி ரசீது மூலம் பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றதாக புகார். சிறைத்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றிய ஊர்மளா உள்ளிட்ட 3 அதிகாரிகள் பணியிடை நீக்கம். டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. டாஸ்மாக் கொள்முதலில் யாருக்கும் எந்த சலுகைகளும் வழங்கப்படவில்லை என திட்டவட்டம். மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ ஜவாஹிருல்லாவுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி. வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக 1.5 கோடி நிதி பெற்றது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை. திமுக எம்பி தயாநிதி மாறன் ஏப்ரல் 4ஆம் தேதிக்குள் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் குறித்து அவதூறு கருத்துக்களை பேசியதற்காக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து. சட்டத்துறையின் முன்னாள் அமைச்சர் என்ற முறையில் சி.வி. சண்முகம் கவனமாக பேச வேண்டும் என சென்னை ஐகோர்ட் அறிவுறுத்தல். சென்னையில் தெரு நாய்களை தொடர்ந்து வளர்ப்பு நாய்களின் உடலிலும் மைக்ரோசிப்கள் பொருத்த மாநகராட்சி முடிவு. நாய்கள் தெருவில் கைவிடப்படுவதை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை. சென்னை நந்தம்பாக்கத்தில் லலிதா என்ற பெண் மீது கொடூர தாக்குதல். தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக கூறி ரம்யா என்பவர் ஆதரவாளர்களுடன் சென்று தாக்கிய சிசிடிவி காட்சி வைரல். நீலகிரி மாவட்டம் அரக்காடு கிராமத்தில் சிறுத்தை தாக்கி பெண் பலியான சம்பவம். தானியங்கி கேமராக்கள் பொருத்தி ஆட்கொல்லி சிறுத்தையை கண்காணிக்க நடவடிக்கை. திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் முடித்துக்கொண்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த பக்தர்கள். ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம், இடம் பிடிக்க மக்கள் முண்டியடிப்பு. பயணிகளின் வசதிக்காக வைகை மற்றும் பல்லவன் விரைவு ரயில்களில் கூடுதலாக முன்பதிவில்லாத பொது பெட்டிகள் இணைப்பு மே 11ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நிறைவு. விஜய்க்கு விரைவில் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என சிஆர்பிஎஃப் அதிகாரி தகவல். சென்னை சவுகார்பேட்டையில் களை கட்டிய ஹோலி பண்டிகை. ஒருவர் மீது ஒருவர் வண்ண பொடிகளை தூவி உற்சாகம். நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். வண்ண பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் பூசி நடனமாடி உற்சாகம். ஒவ்வொரு பெண்ணும் குறைந்தபட்சம் 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆந்திர சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேச்சு.
ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் ஒயினுக்கு 200% வரி விதிக்கப்படும். அமெரிக்க விஸ்கிக்கு ஐரோப்பிய ஆணையம் 50% வரி விதித்ததற்கு பதிலடியாக ட்ரம்ப் நடவடிக்கை. பிறப்பின் அடிப்படையிலான குடியுரிமை ரத்து செய்யப்பட்டதை பகுதி அளவு நடைமுறைப்படுத்த அனுமதிக்க வேண்டும். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் மனு தாக்கல். விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இறுதிக் கட்டத்தை எட்டியது. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் மும்பை டெல்லி அணிகள் பலப்பரீட்சை. மும்பை இந்தியன்ஸ் மகளிர் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருடன் ஆண்கள் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கொண்ட புகைப்படம் வைரல். அரையிறுதியில் குஜராத் அணியை வீழ்த்தி ஃபைனலில் நுழைந்ததை அடுத்து வாழ்த்து. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு தகுதி. உலக தரவரிசை பட்டியலின் 2ஆம் நிலை வீரரான ஜோனதான் கிறிஸ்டியை வீழ்த்தி அசத்தல்.